வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லயே எனக்கு பிட்வீன்ல, அதாவது எனக்கு எக்ஸுக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரூட் வச்சு கொடுத்தா எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ நார்மலாக நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோமோ சேம் அதே பேட்டர்ன் தான். ஆனால் இங்கே அடிஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ரூட்டுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதால என்னுடைய கான்ஸ்டன்ட் நான் டிவைட் பண்ணிட்டு ஃபர்தராக நம்ம நார்மலாக சால்வ் பண்ற மாதிரி சால்வ் பண்ண போறோம். ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே புரியும். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 37 ரூட் 2x பிளஸ் 140 is equal to 0 இருக்கா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சு என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு பார்ப்போமா. எனக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த கோஎஃபிஷியன்ட்டுமே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்ப்பா, ஜஸ்ட் 140 மட்டும் நான் எடுத்துக்க வேணாம். அப்போ நான் இங்கே 140 எடுத்துட்டேன் அப்படின்னா ஜெனரலாக என்ன பண்ணுவேன், அடுத்து இதை நான் ரெண்டு வேல்யூவாக பிரிப்பேன். அப்படி பிரித்து வரக்கூடிய வேல்யூ எனக்கு 37 ரூட் 2 அப்படின்னு வந்திருக்கணுமா. அப்போ எனக்கு இங்கே ரூட் 2ன்ற வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ நான் ரூட் 2க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டு சைடு ரூட் 2 கிடச்சிருக்கணுமா. எனக்கு நார்மலாக ஒரு 140 ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது காரணிப்படுத்தும் போது எனக்கு எப்படிப்பா இருக்கும், ரெண்டு வேல்யூ இருக்கும். அந்த மாதிரி நம்ம நார்மலாக காரணிப்படுத்துவோம். அப்போ எனக்கு இந்த வேல்யூ எனக்கு ரூட் 2 இருக்கும், இந்த வேல்யூ எனக்கு ரூட் 2 இருக்கும். அப்போ ரெண்டுக்குமே எனக்கு ரூட் 2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கோங்க, இங்கேயும் ஒரு ரூட் 2 எழுதிக்கணுங்க, இங்கேயும் ஒரு ரூட் எழுதிக்கோங்க. இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும் போகுது, 140 கிடைக்குமா. அப்போ ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 எவ்வளோ வரும், வெறும் 2 இருக்குமா. அப்போ எனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூவான 140 ஜஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ண எனக்கு எவ்வளோப்பா கிடைக்கும், 17 கிடைக்கும். அப்போ எனக்கு மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு இப்போ 17 கிடைக்கணுமா. இன்னைக்கு இங்க 37 வரணுமா. அப்ப இந்த 17 நான் எப்படி பிரிச்சா 37 கிடைக்கும், 35 into 2 பிரிக்கலாமா. அப்ப இங்க 35, இங்க நான் 2 எடுத்துக்கிறேன், இங்க மைனஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு ரெண்டுக்குமே எனக்கு என்ன வரும்பா, பிளஸ் டேர்ம் தான் வரும். அப்ப எனக்கு இங்க எக்ஸ் உடைய ஒரு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 35 ரூட் 2, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா 2 ரூட் 2 கிடைச்சிருச்சா. அதே மாதிரி நான் ஒய் கண்டுபிடிக்கலாமா. அப்போ ஒய்க்கு பாருங்க, எனக்கு இங்க 120 இருக்கு, எனக்கு இங்க ரூட் 3 கொடுத்துருக்காங்களா. அப்போ ரூட் 3 கொடுத்தா என்ன பண்ணுவேன், இங்கேயும் ரூட் 3 போட்டுக்குவேன், இங்கேயும் ரூட் 3 போட்டுக்குவேன். ரூட் 3 into ரூட் 3 எவ்வளோ வரும், 3 கிடைக்குமா. அப்போ 120 டிவைடட் பை 3 எனக்கு எவ்வளோ இருக்கும், 14 இருக்கும். அப்போ எனக்கு மல்டிபிள் பண்ண என்ன கிடைச்சிருக்கணும், 40 கிடைக்கணும். இதே எனக்கு ஆடோ சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கணும், 13 கிடைக்கணும். அப்போ எனக்கு 5 into 8 பிரிக்கலாமா நான். ஸோ 8 40, எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிளஸ் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுக்குமே எனக்கு என்னப்பா வரும், மைனஸ் தான் வரும். இதுக்கு நான் இந்த ரூட் 2 இல்லை ரூட் 3 வேலையை கண்டுபிடிக்கணுமா. இங்க ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு, இங்க ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா எனக்கு ஆன்சர் என்னவா இருக்க போகுதுப்பா, எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். ஏன்னா மைனஸை கம்பேர் பண்ணும்போது பிளஸ் எனக்கு பெருசுதால. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும், ஆப்ஷன் ஏவா இருக்கும். இன்கேஸ் எனக்கு ரெண்டுமே பிளஸ் டேர்மா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரூட் 2ஓட வேல்யூ எவ்வளவு வரும், 1.4 வரும். இதே ரூட் 3ஓட வேல்யூ 1.7 இருக்கும். மேக்ஸிமம் ரூட் 5 கேட்க வாய்ப்பு இருக்கு, அதோட வேல்யூ 2.2. ஜஸ்ட் அதெல்லாம் நான் மல்டிபிள் பண்ணாலே போதும், என்ன பண்ணிடலாம், அதோடைய டெசிமல் பாயிண்ட் வேல்யூ வச்சு நான் ஜஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கலாமா. ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக இதை சால்வ் பண்ணுற மாதிரி இங்கே ரூட்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை என்ன பண்ணுவேன், ரூட் 2 into ரூட் 2 இல்லை ரூட் 3 கொடுத்தா ரூட் 3 into ரூட் 3 அப்படின்னு எடுத்துட்டு எந்த நம்பரால நான் டிவைட் பண்ணுவேன் அப்படின்னா ரூட்குள்ள என்ன நம்பர் இருக்கும் அதை என்னோட கான்ஸ்டன்டா டிவைட் பண்ணிட்டு ரிமைனிங் நம்பர்ஸ் தான் என்ன பண்ணுவேன், நான் கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு அந்த வேரியபிள் நான் பிரிக்கணும். ஓகேவாப்பா. ஸோ அடுத்த சம் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 48 கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த டேர்ம் உள்ள கொண்டு போனால் -48 வந்துடும். ஓகேவாமா. அப்போ எனக்கு மல்டிபிள் பண்ண எனக்கு என்ன வரப்போகுது, இங்க 48 வரணும். ஆட் பண்ண எனக்கு என்னப்பா வரணும், 5 ரூட் 2 வரணுமா. இங்க நான் என்ன பண்ணுவேன், ஜென்ரலா இதுலயும் ரூட் 2 போடுவேன். எனக்கு ரூட் 2 தான் என்ன பண்ணுவேன், ரெண்டு டேர்ம்ல எனக்கு ரூட் 2 இருக்குமா. அப்போ இந்த டேர்ம் ரூட் 2 into ரூட் 2 எனக்கு 2 இருக்குல்ல. இப்போ 2 அடிச்சு கொடுத்தா 24 இருக்கும். எனக்கு ஆடோ சப்ட்ராக்ட் பண்ண எனக்கு என்ன நினைக்கீங்க, 5 கிடைக்கணுமா. அப்போ இந்த 24 எப்படிப்பா பிரிக்கலாம், 8 into 3 பிரிக்கலாமா. ஸோ அப்போ 8 into 3னா இங்க 8 இங்க 3, 8 3 24. எனக்கு இங்க 5 வரணும், என்ன பண்ணிக்கலாம், 8ல இருந்து 3 கழிச்சா எனக்கு 5 கிடைச்சிருமா. அப்போ எனக்கு இங்க -8 + 3 இருக்கும். அது ஈக்குவல் போறப்ப என்னவா மாறும்பா, சைன் சேஞ்ச் ஆயிடும். அப்போ எனக்கு இங்க +8 -3 இருக்குமா. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம், இந்த ஒய் டேர்ம் கண்டுபிடிச்சிடலாமா. இங்க எனக்கு ரூட் 2 இருக்கு. அப்போ அகைன் என்ன பண்ணுவேன், இதுலயும் ரூட் 2 இதுலயும் ரூட் 2 வச்சுக்கலாமா. எனக்கு இங்க இதை 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 15 கிடைக்குமா. அப்ப எனக்கு இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது எனக்கு மல்டிபிள் பண்ணா 15, ஆட் பண்ணா 2 கிடைக்கணுமா. அப்ப நான் என்ன பண்ணலாம்ப்பா, இங்க 5 into 3 பிரிக்கலாமா. அப்ப 5 into 3 எனக்கு இங்க மைனஸ் இருக்குல்ல. அப்ப எனக்கு பெரிய நம்பருக்கு பிளஸும் சின்ன நம்பருக்கு நான் மைனஸ் போட்டுக்கலாமா. இப்போ நான் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாமா. ஸோ எல்லாமே எனக்கு ரூட் 2 அதில் இருக்கு. அப்படின்றப்ப நான் ரூட் 2ஓட வேல்யூ நான் போட்டு மல்டிபிள் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்பரை மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாமா. இங்க +8 இங்க +5 இருக்கு, -3 இருக்கு. அப்ப எனக்கு 8ஓட கம்பேர் பண்ணும்போது
இதுவும் 8 தான் பெருசு, மைனஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னவா இருக்கும் 8 தான் பெருசா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க, இங்க -3√2, இங்க +5√2. அப்ப எனக்கு எதுப்பா பெருசா இருக்கு, இங்க y பெருசா இருக்கு. அப்ப ஆப்போசிட் சிம்பல் தான் என்ன பண்ணுவோம், cannot be determined. So your answer option E தான் வரணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஆப்போசிட் சிம்பல் வந்தால என்ன பண்ணிடலாம், நம்ம டைரக்டாவே ஆப்ஷன் E ஆன cannot be determined போட்டுடலாம். ஓகேவா? சோ இதுக்கான நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 3. சோ இங்க √3, இங்க √3 தான் கொடுத்திருக்காங்களா? அப்ப நான் ஜெனரலா என்ன பண்ணுவேன்ப்பா, இந்த 9 பிரிச்சிடுவேன். இங்க ஒரு √3, இங்க ஒரு √3. அகைன் எனக்கு இங்க என்ன பண்ணுவோம், 3 ஆ டிவைட் பண்ணிரோமா? ஏன்னா √3 * √3 ஓட வேல்யூ என்னதுப்பா 3. அப்ப என்னோட கான்ஸ்டன்ட்டை அந்த வேல்யூல ஜஸ்ட் டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 3 ன்னு கிடைக்குமா? எனக்கு இங்க மல்டிபிள் பண்ணா 3 இருக்கணும், ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணா 4 வரணுமா? அப்போ 1 * 3 பண்ணா எனக்கு 3 கிடைக்கும். 1 + 3 எனக்கு 4 வருமா? அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், 3 1 ன்னு எடுத்துக்கலாமா? இங்க மைனஸ் இருக்கு, அப்ப ரெண்டுக்குமே என்ன பண்ணிக்கலாம், நான் இங்க பிளஸ் வேல்யூ போட்டுக்கலாமா? சோ அகைன் இங்க பாருங்க, சேம் அதே 18 இருக்கு, √3 கொடுத்துருக்காங்களா? அப்ப இங்கேயும் √3, இங்கேயும் √3. √3 * √3 எவ்வளவு வரும், 3 வரும். இதை கேன்சல் பண்ணா கிடைக்கும் 6 வரணுமா? எனக்கு இங்க ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும், எனக்கு இங்க -1 வரணுமா? அப்ப நான் 6 எப்படி பிரிக்கலாம், 3 × 2 பிரிக்கலாமா? அப்ப எனக்கு மைனஸ் தான் வரணும். அப்படின்னா பெரிய நம்பருக்கு பிளஸும் சின்ன நம்பருக்கு நான் மைனஸ் போட்டுக்கலாமா? இப்ப ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பாருங்க. சோ இந்த +3 இந்த +3 கம்பேர் பண்ணும்போது x பெருசு, இந்த +3 இந்த -2 கம்பேர் பண்ணும்போது x பெருசு, இந்த +1 +3 கம்பேர் பண்ணும்போது எது பெருசா இருக்கு, அகைன் எனக்கு y பெருசா இருக்கு. அப்ப ஆப்போசிட் நம்பர் என்ன பண்ணுவோம், நம்ம இங்க cannot be determined சொல்லி போட்டுறலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கம்மா, क्वेश्चन நம்பர் 4. சோ இது வந்து ஒன்னு நார்மல் கோட் டெரிவேஷன்லயும் இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா? அப்ப நான் இதை நார்மலா சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கும் எனக்கு இங்க, சோ எனக்கு இங்க 9 வரணும், மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன வரும் 18 வரணும், ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 9 வரணுமா? சோ அப்ப என்ன பண்ணலாம், எனக்கு இங்க 6 3 18 ன்னு பிரிக்கலாமா? சோ 6 3 கூட்டினா எனக்கு கிடைக்கும்பா 9 கிடைக்கும். அப்ப எனக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா நான் ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்குமா? அதே மாதிரி இந்த டேர்ம்ல பாருங்க, √2ன்ற வேல்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ரெண்டா பிரிக்கும் போது இங்கே √2 இங்கே √2 போட்டுருவோம்னா √2 * √2 2. அப்ப 2 ஆல டிவைட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 18 இருக்கும். இப்போ இந்த 18 நான் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுவேன். அந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணி வரக்கூடிய வேல்யூ ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும், எனக்கு இங்க 9 கிடைக்கணுமா? அப்ப சேம் நான் 6 3 ன்னு எடுத்துக்கலாமாப்பா? சோ 6 3, இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் போட்டுக்கலாமா? சோ இப்போ எனக்கு பாருங்க 6 3 இருக்கு, இங்க 6 3 இருக்கா? அப்ப எனக்கு என்ன பண்ணிக்கலாம், அங்க ரூட் வேல்யூ இல்ல, இங்க ரூட் வேல்யூ இருக்கா? நார்மலா √2 ஓட வேல்யூ எவ்வளவுப்பா 1.4. அப்ப நான் அந்த √2 க்கு பதிலா நான் 1.4 போட்டு நான் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப 1.4 × 6 எவ்வளவுப்பா கிடைக்கும்? சோ 24 ரிமைனிங் 2. சோ அகைன் எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 8.4. ஓகே, அப்ப இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும், 8.4 இருக்கும். அதே மாதிரி √2 × 3 எவ்வளவு வரும், 4.2 இருக்குமா? சோ இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சோ இந்த 6 ஓட 8.4 கம்பேர் பண்ணா y பெருசு, இந்த 6 ஓட 4.2 கம்பேர் பண்ணா x பெருசு. அப்ப ஆப்போசிட் சிம்பல் வந்துச்சுல, அப்ப நான் என்ன பண்ணுவேன், cannot be determined ஆன்சரா போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணனும். சோ ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் அந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சாலே போதும், என்ன பண்ணிடலாம், ஈஸியா நம்ம இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, x² - 13 √2x + 60 = 0. அதே மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்க, y² + 3 √5y - 20 = 0 கொடுத்திருக்காங்களா? அப்ப நான் இந்த 60 எப்படிப்பா பிரிப்பேன், ஜஸ்ட் √2 இங்கே √2. எதனால √2 போட்டிருக்கோம்னா, எனக்கு கொடுத்திருக்க x உடைய கோஎஃபிஷியன்ட் √2 இருக்குல்ல, அப்ப √2 × √2 எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 2 ன்னு கிடைக்குமா? அப்ப என்னோட கான்ஸ்டன்ட் 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப எவ்வளவு கிடைக்கும், 30. இப்போ இந்த 30 தான் என்ன பண்ண போறேன், நான் ஃபர்தரா ஃபேக்டரைசேஷன் எடுப்பேன். அப்படி எடுத்து வரக்கூடிய வேல்யூவை எனக்கு ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணா கிடைக்கணும், 13 கிடைக்கணுமா? அப்ப நான் 10 × 3 எடுத்துக்கலாமா? சோ 10 யும் 3 யும் கூட்டினா எனக்கு என்ன கிடைச்சிரும், 13 கிடைச்சிரும். அப்ப இங்க மைனஸ்னா இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ்ஸா இருக்குமா? அப்ப x உடைய வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா +10 √2 + 3 √2. அதே மாதிரி நான் y கண்டுபிடிச்சலாமா? சோ y அப்படின்றப்ப எனக்கு √5 கொடுத்துருக்காங்களா? அப்ப இங்கேயும் √5 இங்கேயும் √5 எடுத்துக்கலாமா? 5 × 5 எவ்வளவு வரும், √5 னா 5 கிடைக்கும். அதை அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன வரும், 4ன்னு வரும். எனக்கு இப்பதான் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும், ஆனா எனக்கு ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கணும், 3 கிடைக்கணும். அப்ப நான் 1 எப்படி 4 எப்படிப்பா பிரிக்கலாம், 4 × 1 எனக்கு என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 4 - 1 எனக்கு 3 வருமா? அப்ப நான் இங்க 4ம் இங்க 1 எடுத்துக்கலாமா? எனக்கு இங்க +3 வரணும். அப்ப பெரிய நம்பருக்கு மைனஸும் சின்ன நம்பருக்கு நான் பிளஸும் போட்டுக்கலாமா? இப்போ இதான் எனக்கான வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அப்போ பாருங்க, எனக்கு இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப்
√2 இருக்கு, இங்க √5 இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், நமக்கு √2 ஓட வேல்யூ √5 ஓட வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கலாமா? ஸோ அப்போ √2 ஓட வேல்யூ என்னதுப்பா? √2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1.4. அப்போ 10 into 1.4 எவ்வளோ இருக்கும்? 14. அதே மாதிரி 3 into 1.4 எவ்வளோ வரும்? 4.2. அதே மாதிரி எனக்கு இங்க √2, ஸோ இங்க மைனஸ்ல இருக்கா? ஸோ √5 ஓட வேல்யூ எப்படி பார்த்தீங்கன்னா 2.2. அப்போ எனக்கு இங்க மைனஸ்ல வேல்யூ கிடைக்குமா? ஸோ மைனஸ் 2.2 into 4 எவ்வளோப்பா இருக்கும்? 8.8. ஏன்னா √5 ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 2.2 சம்திங் தர. நமக்கு அப்ராக்சிமேட் எடுத்து பார்த்தாலே இப்போது என்ன பண்ணிடலாம், நம்ம ஈஸியா இந்த வேல்யூஸை நான் கம்பேர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்க 1 into 2.2 எவ்வளோப்பா இருக்கும்? பிளஸ் 2.2 கிடைக்குமா? இப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ணலாமா? ஸோ இங்க 14ஓட 8.8 கம்பேர் பண்ணா எது பெருசா இருக்கு? 14 பெருசா இருக்கும். அகைன் 14ஓட பிளஸ் 2.2 கம்பேர் பண்ணா எக்ஸ் பெருசு. எனக்கு இங்க 4.2ஓட மைனஸ் 8 கம்பேர் பண்ணா எக்ஸ் பெருசு. 4.2ஓட பிளஸ் 2.2 கம்பேர் பண்ணா எனக்கு எக்ஸ் பெருசு. அப்போ என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்ன்னு இருக்கணும். ஸோ என்னோட ஆன்சர் இங்க ஆப்ஷன் ஏ தான் வரணும். ஓகேவா? ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் டு கிளியர் த பேங்க் எக்ஸாம். அதனால வந்து இந்த டாபிக்ல வந்து நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கான ஸ்பீட் வரும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஒரு 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி முடிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய டைம் வந்து ரிமைனிங் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.